don't know if I can find my way out. Hey guys, this is Srisha. Welcome back to our channel Moments with Sri. ஆஃப்டர் டெலிவரி நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நிறைய வேலை இருக்குது. நான் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடியே நான் ஆல்ரெடி போயிட்டு எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணோம். அப்பயும் நிறைய ஒர்க் இருக்குது. டீப் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நான் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நாங்க வந்து ஆகஸ்ட் 22 சாட்டர்டே ஈவினிங் வந்து வந்தோம் வீட்டுக்கு. ஸோ, நான் அன்னைக்கு எதுவுமே பண்ணல. ஆல்மோஸ்ட் 7:00 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள. ஸோ, அன்னைக்கு எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் டே சண்டே வந்து கொஞ்சம் வேற வேலை இருந்துச்சு. ஸோ, அன்னைக்கும் நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் குக் பண்ணி சாப்பிட்டோம் அவ்வளோதான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோல வந்து மண்டே எடுத்த வீடியோ. ஐரா பேபி வந்து தூங்கி எந்திரிச்சாங்க. அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட குடுத்துட்டேன். ஸோ, அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ள நான் வந்து இந்த பெட்ரூம் வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பெட்ஷீட் எல்லாம் மாற்றி கலர் கலராக இருந்துச்சு. பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அர்ஜென்ட்டுக்கு அன்னைக்கு ஏதோ ஒன்று போட்டேன் அன்னைக்கு நைட்டு. ஸோ, அதெல்லாம் எடுத்து செட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாருங்க, இவ்வளோ திங்ஸ் எடுத்து வைக்கணும் நான் இப்போ. க்ராசரிஸு, கிளாத்ஸு எல்லாமே இருக்கு. லாண்ட்ரி பார்க்கறதுக்கே எனக்கு தலை சுத்துருச்சு. எப்படா இதெல்லாம் எடுத்து வைப்போம்? எனக்கு வந்து மோஸ்ட்லி எப்பயுமே கிளீனா இருக்கிற மாரி தான் நான் பார்த்துப்பேன். ஸோ ஆஃப்டர் 8 மந்த்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இவ்ளோ வேலை இருக்கும் அப்படின்ட்டு நான் முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லா கிராசரிஸும் இருக்கு. அதிலேயே கிளாத்ஸ் பேக்ஸும் இருக்கு. லாண்ட்ரிக்கு தேவைப்பட்டது அதுவுமே வாங்கியிருந்தோம். அதுவுமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ தட் நம்ம கிராசரிஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு வாஷ் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து நான் கிராசரிஸ் வேலை வந்து பார்க்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் இத வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பொதுவாவே கவுண்டர் டாப் வந்து கிளீனா இருக்கணும். அது மேல எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாரி நான் கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு பாருங்க, அந்த கவர்ஸு, ஆயில் பாட்டிலு நெறைய இருக்கு. அதெல்லாம் சீக்கிரமாவே செட் பண்ணுவேன். இந்த வீக் சண்டேக்குள்ள நான் வந்து கிளீனா செட் பண்ணிட்டேன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் மெஸ் ஃப்ரீயா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் தான். கேஸ் ஸ்டவ் வந்து எனக்கு கொஞ்சம் அழுக்கா இருந்தாலும் பிடிக்காது. என்னைக்காச்சும் லேசியா இருந்தா மட்டும் தான் நான் அத அப்படியே விட்டுருவேன். இல்லைன்னா நெறைய ஒர்க் இருந்துச்சுன்னா பண்ண முடியல அப்படின்னா மட்டும் தான் விடுவேன். இல்லைன்னா மோஸ்ட்லி குக்கிங் ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அந்த கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். அதெல்லாம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா அப்படியே கிளீனா தொடச்சு வச்சுடுவேன். ஸோ தட் எனக்கு பார்க்க வந்து கொஞ்சம் கிளீனா இருந்தா குக் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். தென் அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நான் கிளாஸ் கிளீன் பண்றதுக்குள்ள வந்து அவங்க ஏந்திரிச்சுட்டாங்க. அவங்கள எடுத்துட்டு அப்படியே கிளீன் பண்ணேன். கொஞ்சம் கேஸ் மட்டும் கிளீன் பண்ணேன். தென் வந்து திருப்பியும் தூங்கிட்டாங்க அவங்க. கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சதுனால சீக்கிரமா தூங்கிட்டாங்க. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ணிட்டு, தென் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அந்த காலியா இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு, தென் இந்த கிராசரிஸ் எல்லாம் டிவைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணணும். நான் ஏன் கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்றேன்னா, ஆல்ரெடி அவங்க பேக்கிங் குடுக்குறதே பிளாஸ்டிக்ல குடுப்பாங்க. நம்ம பிளாஸ்டிக்ல ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடாது. தென் இங்க பாருங்க, நான் வந்து 1 இயர்க்கு அப்புறமா கிளீன் பண்ணதுனால காக்ரோச்சஸ் கூட இருந்துச்சு அங்கங்க பாட்டில்ஸ்ல எல்லாம். ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, தென் இந்த கிராசரிஸ் எல்லாம் டிவைட் பண்ணி வைக்கணும். அம் பாட்டில்ஸ்ல ஃபில் பண்றது செப்பரேட்டா வைக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது செப்பரேட்டா வைக்கணும். தென் லாண்ட்ரி அந்த சோப்பு, தென் ஷாம்பூஸ் இதெல்லாம் செப்பரேட்டா ஃபர்ஸ்ட்டு எடுத்து செப்பரேட்டா வச்சுட்டோம்னா, தென் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண. ஸ்டார்ட் பண்றது என்னமோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு முடிப்பேனா இல்லையா அந்த மாரி தான் இருந்துச்சு. யூசுவலா நான் மட்டும் இருக்கும்போது, ஐ மீன் பிஃபோர் பேபி வந்து ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள எல்லாமே வந்து கிளீன் பண்ணிடுவேன். இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு பேபி இருக்கிறதுனால அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள பண்ணணும். ப்ளஸ் வீடியோ எடுத்துட்டு அதுதான் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கே. தென் இந்த மாரி லெமன் ஸ்க்வீஸ் பண்றதும் இருந்துச்சு. ஸோ நான் என்கிட்ட இல்ல. ஸோ அதுவுமே வாங்கினேன். தென் குட்டியான ஃப்ரை பேன் ஐரா பேபிக்காக ஏதாச்சும் சிம்பிளா பண்ணும்போது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அதுவுமே எடுத்திருந்தேன். தென் ஒரு சைடு வந்து நம்ப கிச்சனுக்கு தேவைப்படுறது, ஐ மீன் இந்த ரீஃபில் பண்றது,
பருப்பு இதெல்லாம் ஒரு சைடு வச்சேன். தென் நம்ம இந்த மக்கானா இந்த மாரி சாப்பிடுவோம் பாருங்க ஸ்நாக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு வைப்பேன். தென் இந்த ஃப்ரிட்ஜில வைக்கிறது இருக்கும். நான் வந்து நட்ஸு தென் இந்த பல்சஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் ஒரு சைட். தென் இந்த டிஷ் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க. அந்த ஸ்க்ரப்ஸு, தென் டிஷ் வாஷிங் லிக்விட் அதெல்லாம் ஒரு சைட். தென் கிளாத்ஸ் வாஷ் பண்றதுக்கு லிக்விட், தென் இந்த சோப்ஸ் இதெல்லாம் ஒரு சைடு வந்து எல்லாமே தனித்தனியா டிவைட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் நம்மளுக்கு எடுத்து வைக்கும்போது டக் டக் டக்ன்ட்டு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. நம்ப இந்த மாரி செப்பரேட் பண்ணாம அப்படியே எடுத்து வச்சா என்ன ஆகும்னா, கன்ஃப்யூஸ் ஆயிடும். எது எங்க இருக்கிறது? எங்க வைக்கிறது? இந்த மாரி கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டே நான் எல்லாமே டிவைட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் எனக்கு வந்து ஈஸியா இருக்கும். சீக்கிரமாவும் எடுத்து வச்சிடலாம். தென் இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் கூட நான் அப்படிதான். கரம் மசாலா ஐட்டம்ஸே செப்பரேட்டா எடுத்து வைப்பேன். ஸோ தட் ஈஸியா இருக்கும். எப்பயுமே டிமார்ட் போகும்போது இந்த மாரி கிளிப்ஸ் வந்து எனக்கு எங்கேயாச்சும் கண்ல பட்டுச்சுன்னா எடுத்துட்டு வருவேன். தென் இந்த மாரி ஆரஞ்சு கலர் சாக்லேட்ஸ் கூட எனக்கு பிடிக்கும். ஸோ அதுவுமே எடுத்துட்டு வந்து வச்சுப்பேன். கொஞ்சமா தான். ஸோ பாருங்க இந்த மாரி எல்லாமே டிவைட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாரி டிவைட் பண்ணதுனால, யூசுவலா நடக்கிறத விட வேலை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே நடக்கும். தென் இந்த மாரி ஃபில் பண்றது, இந்த பருப்பு அதெல்லாம் இருக்கும் பாருங்க. நம்ம டே டு டே டெய்லி பேசிஸ்ல எது நெறைய யூஸ் பண்ணுவோமோ, அதெல்லாம் இந்த மாரி பாட்டில்ஸ்ல வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து மூங் தால் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்லிங் பண்ணும்போது அந்த சவுண்ட் வரும் பாருங்க. அது எவ்ளோ சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்குன்ட்டு இந்த வேலை வந்து யார்கிட்டயும் குடுக்க மாட்டேன். நானே பண்ணணுன்ட்டு நெனைப்பேன். ஸோ தட் எனக்கு அது என்னமோ கிளீன் பண்றது, இந்த மாரி ரீஃபில் பண்றது, ஆர்கனைசிங்கா வைக்கிறது, இந்த மாரி பண்ணிட்டுருக்கும்போது கொஞ்சம் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். என்னைக்காச்சும் எனக்கு மைண்ட் கொஞ்சம் நல்லா இல்ல, அந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த மாரி ஏதாச்சும் கிளீன் பண்ண எடுத்தோன்னா, கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். சொல்லுவாங்க கேட்டுருக்கீங்களா? நம்மளோட பிளேஸ் வந்து கிளட்டரா இருந்துச்சுன்னா, நம்மளோட மைண்டும் ரொம்ப கிளட்டரா இருக்கும். அது வந்து நான் கண்டிப்பா நம்புவேன். எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு இடத்துல இருக்கணும், கிளீனா இருக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் ஏதாச்சும் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாம் அங்கங்க எடுத்து வச்சோன்னா, எனக்கு எதுவுமே சுத்தமா பண்ண பிடிக்கவே பிடிக்காது. நான் அப்படியே சைலன்ட்டாவே இருந்துடுவேன். ஸோ, எப்பயுமே நம்மளோட சுத்தி இருக்கிற திங்ஸ் எல்லாமே கிளீனா வச்சுக்கிட்டோம்னா, நம்மளோட மைண்டும் கிளீனா இருக்கும். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ, நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ, நீங்களும் அந்த மாரி கிளீனா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னாலும் சீக்கிரமா பண்ணலாம். நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லாருக்கும். இன்னைக்கு என்னோட டைம் கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு நான் நெனைக்கிறேன். இவ்ளோ நேரம் இத நான் இப்போ ரெக்கார்ட் பண்ற டைம்க்கு ஒரு 45 மினிட்ஸா இருந்துச்சு. ஐரா பேபி எந்திரிக்கிற டைம். பட் இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குன்ட்டு அவங்களுக்கும் தெரியுமோ என்னமோ தெரியல. அவங்க இன்னைக்கு எந்திரிக்கவே இல்ல. எனக்கு நல்லாவே கோஆப்பரேட் பண்ணாங்க. தென் இந்த மாரி ஃபில் பண்ணதெல்லாம், இதெல்லாம் நான் ரொம்ப கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ணுவேன். ஐ மீன் வீக்லி ஒன்ஸ், ட்வைஸ் யூஸ் பண்றேனோ, அதெல்லாம் பேக் சைடு வச்சுப்பேன். எது நான் டெய்லியும் எடுத்துப்பேனோ, அது வந்து ஃப்ரண்ட் சைடு வச்சுப்பேன். இந்த மாரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து எடுத்துக்க ஈஸியா ஆக்சஸ் வந்து நல்லா இருக்கும். முன்னாடி, பின்னாடி அப்படியே வச்சோம்னா, எடுக்கிறதுக்கு சுத்தமா அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. எதுக்குடா இதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறது, அந்த மாரி இருக்கும். ஸோ தட் நம்ம அரேஞ்ச் பண்றது கிளீனா அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா, ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாரி வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு எடுக்க ஈஸியா இருக்கும். கொஞ்சம் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் உடையாமயும் இருக்கும். முன்னாடி இருக்கிறத எடுக்க போய் ஐ மீன் பின்னாடி இருக்கிறதெல்லாம் எடுக்க போய், முன்னாடி இருக்கிறதெல்லாம் விழுறது அந்த மாரி எல்லாம் வச்சுக்க கூடாது. தென் இதெல்லாம் பாருங்க 1 இயர் பிஃபோர் யூஸ் பண்ணது. எல்லாம் டேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தூக்கி வீசிட்டு, நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி சிக்கன் பாக்கெட், மட்டன் மசாலா அந்த மசாலாஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல வந்து எடுத்து வைப்பேன். ஸோ தட் எந்த ஒரு மெஸ்ஸுமே இல்லாம இருக்கும். தென் இந்த குட்டி குட்டியான பாக்ஸஸ் இந்த ஜீரா, தென் பெப்பர் இந்த மாரி எல்லாம் போடுவோம் பாருங்க. அந்த மாரி குட்டியான பாக்ஸஸ்ல வந்து கிளாஸ் ஜார்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த குக்கிங் சோடா வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் ஜீரா, தென் பெப்பர், அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், இன்னும் நெறையவே இருந்துச்சு. அதெல்லாம் ஃபில் பண்ணேன் ஃபர்ஸ்ட். தென் மேத்தி சீட்ஸ் இதெல்லாம் நான் வாங்குனதே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் வாங்குறேன். இந்த மேத்தி சீட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றதே இல்ல. இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஒரு 1 இயர் ஆயிருக்கும் நான் இத வாங்கி. இப்போ அந்த பழைய பாக்கெட்ட வந்து தூக்கி போட்டுட்டு, கொஞ்சம் நெறைய நாள் ஆனதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மேத்தி சீட்ஸ் வந்து புதுசா வாங்கி வந்து ரீஃபில் பண்ணேன்.
அது மட்டும் காலியே ஆகாது. என்னன்ட்டு தெரியல. தென் இதெல்லாம் கிளீனா அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஃபைனலா பாருங்க. அ அந்த ரேக் மட்டும் கொஞ்சம் கிளீனா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கிச்சன்ல நெறைய கிளீன் பண்ற வேலை இருக்கு. ஸ்விட்ச் பாக்ஸஸ் கிளீன் பண்ணணும் வீடு ஃபுல்லா. தென் எங்களோட கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ணி வைக்கணும். இந்த மாரி நெறைய வேலை இருக்கு. பாட்டில்ஸ்க்கு ஃபில் பண்ணிட்டு மீதி இருக்கிற கவர்ஸ்ல இருக்கிறது வந்து என்ன பண்ணுவேன்னா, நல்லா கிளீனா டைட்டா ஏர் எல்லாம் பிரஸ் பண்ணிட்டு, டைட்டா ஒரு 2, 3 நாட்ஸ் வந்து போட்டுருவேன். எல்லாமே அந்த மாரி நாட்ஸ போட்டு வச்சுட்டா, ஆ அத வந்து நான் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நம்ம வெளில ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா, அதுல வந்து புழு விழுறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் நெறையவே இருக்கும். ஸோ இந்த மாரி கீழ அந்த வெஜிடபிள் வைப்போம் பாருங்க. ஒரு கீழ அந்த பக்கெட் மாரி வரும். அது என்ன சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு தெரியல. அதுல வந்து இந்த மாரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணி வைப்பேன். ஸோ தட் நம்மளுக்கு அதோட லைஃப் டைம் பீரியட் வந்து கொஞ்சம் லாங்கா வரும். அந்த மாரி ஃப்ரீசர்ல ஐ மீன் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா. தென் இந்த மாரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண பாக்கெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 அந்த மாரி இந்த மாரி புடிச்சிட்டு, தென் அத ஃபோல்ட் பண்ணா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் கொஞ்சம் ஷார்ப்பா எட்ஜ் வந்து வரும். அப்புறமா அதுக்கு வந்துட்டு கிளிப்ஸ் வரும். பாருங்க நான் இங்க போட்டுட்ருக்கேன் பாருங்க. அந்த மாரி கிளிப்ஸ் வரும். நல்லா பெருசா இருக்கிறதும் வரும். சின்னசா இருக்கிறதும் வரும். இப்போ என்கிட்ட சின்னது தான் இருக்கு. நான் ஐ மீன் 8 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்ததுனால எல்லாம் கிளிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. இந்த மாரி பேக் பண்ணி வச்சோம்னா, அ பை சான்ஸ் வேற எதுலாச்சும் புழு விழுந்திருந்தா கூட இதுக்கு வந்து போகாது. ஆல்சோ ஏர் டைட்டாவும் இருக்கும். அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஸோ இந்த மாரி அதுவுமே செக்யூர் பண்ணி வைப்பேன். தென் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டோர் பண்ணதெல்லாம் செப்பரேட்டா எடுத்து வைப்பேன். ஐ மீன் ஆட்டா, தென் இந்த சன்னா சன்னா பவுடர் நான் வந்து கொஞ்சம் ரேரா யூஸ் பண்றதெல்லாம் இந்த மாரி பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி செப்பரேட் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. ஸோ அங்க ரீஃபில் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்து வச்ச உடனே, தென் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்ச உடனே, இதுக்கு வந்து வந்துட்டேன். பாருங்க ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான் இந்த வேலை வந்து சீக்கிரமாவே கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாரி செப்பரேட்டா எடுத்து வச்சோம்னா, எல்லாமே பாக்ஸ்ல போட்டு ஃபில் பண்ணி மூடி வச்சு எடுத்து வைக்கிறது தான். இவ்ளோ ஈஸியா இருக்கும். நம்ம வந்து எல்லாமே டிவைட் பண்ணி வச்சுட்டோம்னா, எல்லாமே செப்பரேட்டா. ஸோ ஒன்ஸ் இந்த பாக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண உடனே ஃபில் பண்றது. நான் ஆல்ரெடி கட்டி வச்சிருந்தேன் பாருங்க, ரீஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் இருந்தது. அதெல்லாம் இந்த மாரி கீழ ஃப்ரிட்ஜ்ல வந்து எடுத்து வைப்பேன். ஃப்ரிட்ஜும் கிளீன் பண்ணணும். நான் இதெல்லாம் இங்க ஃபில் பண்ணிட்டு இருக்கனோ, அந்த ஏரியா மட்டும் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வந்து டீப் கிளீன் பண்ணணும் ஃப்ரிட்ஜ வந்து. தென் இந்த மில்லட்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த மாரி கீழ ரேக்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எனக்கு டெய்லியும் கண்ல பட்டுட்டே இருந்துச்சுன்னா, நான் வந்து சீக்கிரமா காலி பண்ணுவேன். இல்லைன்னா எங்கேயாச்சும் உள்ள எடுத்து வச்சோன்னா நான் மறந்துடுவேன். ஸோ நான் எதெல்லாம் கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ணுவேனோ, அதெல்லாம் டெய்லியும் என் கண்ல படுற மாரியே வச்சுப்பேன். ஸோ தட் நான் சீக்கிரமா வந்து யூஸ் பண்ணுவேன். காலியாகும். தென் டேட் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டா போயிடும். ஸோ இந்த மாரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு, தென் அந்த பாக்ஸும் எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். ஸோ ஃபைனல் பார்ட் இந்த லாண்ட்ரி ஐ மீன் டிஷ் வாஷிங், லாண்ட்ரி அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதெல்லாம் வந்து நான் ஒரு பாக்ஸ்ல எடுத்து வைப்பேன். ஸோ தட் நம்மளுக்கு எங்கேயாச்சும் போட்டுட்டோம்னா, தேடுறதுக்கு வந்து நெறைய டைம் ஆகும். ஸோ இந்த சோப்ஸு, தென் டிஷ் வாஷிங் சோப்ஸு, லிக்விட்ஸு, ஸ்க்ரப்பர்ஸு இதெல்லாமே ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வைப்பேன். ஸோ தட் நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் சோப், ஷாம்பு இதெல்லாம் கிடைக்கலன்னா, டக்குனு நம்மளுக்கு அந்த பாக்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ போய் டக்குன்னு செக் பண்ணா அங்கேயே இருக்கும். நம்ம சீக்கிரமா எடுத்துக்கலாம். இந்த மாரி ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாரி தான் நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். ஸோ தட் ஈஸியா முடிஞ்சிடும் வேல. ஃபைனலி எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ நான் இதோட இந்த வீடியோவ வந்து முடிச்சுக்க போறேன். ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்களன்னா, எனக்கு வந்து அது மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப். தென் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அவங்க கரெக்ட்டா லஞ்ச் சாப்பிடும்போது ஐரா பேபி எந்திரிச்சுட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.